நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். அண்ணன் செங்கோட்டையன் அவர்களை பற்றி அனைவருக்குமே தெரியும். 50 வருடங்கள் அரசியல் அனுபவம் பெற்றவர், அனைத்து மக்கள் நன்மதிப்பை பெற்றவர். திமுக ஊழல் பற்றி பேச ரொம்ப வேடிக்கையாக இருக்குது. இப்போ எந்த அளவுக்கு ஊழல் பெருகி இருக்குங்கிறது எல்லாத்துக்குமே நம்ம மக்களுக்கே தெரியும். அதனால் இந்த குற்றச்சாட்டுலாம் ஏற்றுக்கொள்ள முடியும். விளக்கம் கொடுத்துட்டாரு அண்ணன் திருமாவளவன் அவர்களும். அதை பற்றி பேச தேவையில்லை, அதோட ஏற்றுக்கொள்ளும்படியாக இருக்குன்னு சொல்லிட்டாரு. முன்மாதிரி அப்படின்னு சொல்லும்போது எம்ஜிஆர், ஜெயலலிதா, கருணாநிதி 3 பேர் சொல்லியிருக்காரு. எல்லாருமே ஊழல்வாதின்னு சொல்றீங்க, ஆனால் முன்மாதிரியை அவங்கள ஏற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. எங்கள் கொள்கை தலைவர்கள் யார் என்று தலைவர் அவர்கள் முதல் மாநாட்டில் அறிவிச்சிட்டாரு. அவர்கள் எங்கள் கொள்கை தலைவர்கள். இவர்கள் அரசியல் எங்களுக்கு முன்மாதிரிகள். எப்படி பார்த்தீங்கன்னா, அண்ணா அவர்கள் ஒரு ஜனநாயக புரட்சி செய்து ஒரு காங்கிரஸ் எப்படி ஒரு பெரிய ஜாம்பவானா இருந்த கட்சியை வீழ்த்தி ஆட்சி அமைத்தார்கள். அதே போல் தான் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் 1977 திமுக வீழ்த்தி ஒரு புதிய சக்தி, புதிய அரசியல் கட்சி ஆட்சி அமைத்தது. அது எங்களுக்கு கண்டிப்பாக அரசியல் முன்மாதிரியாக நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். கூட்டணி பற்றி NDTV தமிழ்நாடு சமிட்ல கேட்டாங்க. கூட்டணி பற்றி எங்களோட நிலைப்பாடை பற்றி நாங்கள் சொல்லியிருந்தோம். அந்த நிலைப்பாட்டில் எப்போ ஃபஸ்ட்டு என்ன சொன்னோமோ அதுதான் இப்போவும். அதாவது என்ன, எங்கள் தலைமையை ஏற்று வரும் கட்சிகளை நாங்கள் அரவணைப்போம், திமுக பாஜகவை தவிர. அந்த நிலைப்பாட்டில் நாங்கள் உறுதியாக இருக்கோம். இப்போ எம்ஜிஆர், ஜெயலலிதா மட்டும்தான் முன்மாதிரி, கலைஞர் முன்மாதிரி ஏற்றுக்கிட்டதுங்கிற தகவல் தப்புன்னு சொல்றீங்க. யார் சொன்னா? தலைவர் சொன்னாரா? தலைவர் உங்ககிட்ட சொன்னாரா? அதிமுக ஊழல் கட்சின்னா எம்ஜிஆரையும் அண்ணாவையும் இது பண்ணி பிரச்சாரத்துல பாருங்க, திமுக கூட தான் அண்ணா காலத்து திமுக கொள்கை பற்றோட இருந்தாங்க. நீங்க அதனால இப்ப இருக்கிற திமுக ஒரு சிறந்த கொள்கை பற்றுள்ள கட்சி, ஒரு சிறந்த நிர்வாகத்தை கொடுக்கக்கூடிய கட்சின்னு எடுத்துக்க முடியுமா? அப்ப இருந்தாங்க. எம்ஜிஆர் காலத்துல அதிமுக ரொம்ப சிறப்பா இருந்தது. மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள் பலவற்றை கொண்டு வந்தாங்க. இப்ப இருக்கிற அதிமுக எப்படி இருக்கு, அதை தான் பேசணும். நீங்க பாத்தீங்கன்னா, அம்மா அவர்கள் அதிமுகவில் தலைமையில் இருக்கிறப்ப அனைத்து சார்பற்ற, அனைத்து சாதி மத சார்பற்ற ஒரு கட்சியா இருந்தது. இப்ப அப்படி அதிமுக இருக்கா அப்படிங்கறதுதான் கேள்வி. நீங்களே மீடியாலே சொல்றீங்க, இன்னும் அதிமுக எப்ப ஒன்றிணைணும் நம்ம தொண்டர்கள் பேசிட்டு இருக்காங்க. எங்க அதற்கான அது பேசக்கூடிய சூழ்நிலை தான் இப்ப இருக்கு. இன்னும் அதிமுக ஒன்றிணைணும் இன்னும் தொண்டர்கள் கேட்டுட்டு தான் இருக்காங்க. இந்த மாதிரி இதுக்கு எதுவுமே வீட்டுக்குள்ளேயே இருந்து அறிக்கையை மட்டும் பெற்றாரு. எந்த மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனையாக இருந்தாலும் தமிழக வெற்றி கழகம் முதல் கட்சியாக குரல் கொடுத்து கொண்டே இருக்கும். கிழக்கு மாவட்டத்துடைய துணை செயலாளராக இருக்கக்கூடிய தலித் பெண் ஒருத்தர் எங்களுக்கு இந்த கட்சியில முன்னுரிமை அளிக்கப்படல, நீங்க வந்தவட்டியும் எங்களுக்கான இடங்கள் வழங்கப்படலன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு. இங்க பாருங்க, இங்க கூட இருக்கிற அனைத்து சமுதாயம் சேர்ந்த கட்சி நிர்வாகிகள் இருக்காங்க. எங்களை பிரிச்சு பாக்குறாங்க. அததான் சில பேர் அவங்க எந்த அழுத்தம் காரணமாக சொல்றாங்கன்னு தெரியல. இப்ப பாருங்க, பின்னாடி அனைத்து சமுதாய சேர்ந்த நிர்வாகிகள் இருக்காங்க. தமிழக வெற்றி கழகத்தை ஒரே ஒரு விஷயம் நான் முடிச்சுக்கிறேன். தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் தான் எங்களோட கோட்பாடு. அதனால எங்க சாதி மதம் கடந்து ஒரு அனைவருக்குமான கட்சினா தமிழ்நாட்டில் இப்போ ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம் தான். அதை நாங்கள் கிழக்கு மாவட்டத்தில் பல்வேறு சர்ச்சைகளான கருத்துக்கள், இந்த மாதிரி கருத்து, அந்த முஸ்லீம் பெண் கொடுத்த பேட்டி, இந்த மாதிரி சர்ச்சைகள் இருக்கு. அவங்க மலையில எந்த நடவடிக்கை எடுக்க கட்சின்னு இருந்தா சில பேர் சில கருத்து சொல்லதான் செய்வாங்க. அதெல்லாம் ஒவ்வொன்றும் நாங்கள் பொருட்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. கட்சி வளர்ந்துட்டு இருக்குன்னு அர்த்தம், அவ்வளவுதான். பூச திருவிழாவை முன்னிட்டு காளிப்பட்டி முருகன் கோயிலுக்கு வரும் பக்தர்கள் தமிழக வெற்றி கழகம் சார்பாக மாபெரும் அன்னதானம் கொடுக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழகத்திற்கு ஒரு விடுவு காலம் பிறக்க வேண்டும் என்று முருக பெருமானிடம் அனைவரும் வேண்டிக் கொள்கிறோம்.
கலா இருக்கு நம்ம இருக்கு